வரும் ஆகஸ்ட் 30 திருச்சியில் வயலூர் டிமார்ட் முன்பு சில்லறை வணிகத்தின் மீதான எதிர்த்து அடையாள முற்றுகை போராட்டம். AM விக்ரமராஜா வணிகர்களுக்கு அழைப்பு. தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பின் வேலூர் மண்டல தலைவர் பதவி ஏற்பு விழாவில் இதில் கலந்து கொண்ட AM விக்ரமராஜா வரும் ஆகஸ்ட் 30 திருச்சி வயலூர் டிமார்ட் முன்பு சில்லறை வணிகத்தின் கார்ப்பரேட் நிறுவனத்தை எதிர்த்து நடைபெறும் அடையாள முற்றுகை போராட்டத்தில் வேலூர் மண்டலத்தில் இருந்து வணிகர்கள் அதிக அளவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். வேலூர் தொரப்பாடியில் உள்ள அழகம்மல் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பின் சார்பில் வேலூர் மண்டல தலைவர் பதவியேற்பு விழா நடந்தது. வேலூர் மண்டல தலைவராக ஞானவேலு பதவியேற்றுக் கொண்டார். இவருக்கு மாநில தலைவர் AM விக்ரமராஜா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதற்கு முன்னதாக வேலூர் செல்லியம்மன் கோவில் அருகில் இருந்து 20க்கும் மேற்பட்ட வாகனங்களில் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டார் வேலூர் மண்டல தலைவர் ஞானவேலு. அவருடன் தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பின் மாநில தலைவர் AM விக்ரமராஜா அந்த வாகன அணிவகுப்பில் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியில் வேலூர் அதிமுக முன்னாள் மாவட்ட செயலாளர் LKMP வாசு, காட்பாடி லட்சுமி ஓட்டல் உரிமையாளர் ரவி மற்றும் வேலூர், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இருந்து பலர் வணிகர்கள் கலந்து கொண்டனர். என் காதில் அருகிலே அவர் சொன்ன வார்த்தை இன்னும் பசுமையாக இருக்கிறது. தலைவர் அவர்களே, நேற்று வரை நீங்கள் விக்ரமராஜா என்றாலும் எங்கு வேண்டும் என்றாலும் பேசலாம். இன்று முதல் நீங்கள் தலைவர், நீங்கள் பேசினால் அது செய்தி. ஆகவே எதை பேச வேண்டுமோ அதை மட்டும்தான் நாங்கள் வாயிலிருந்து ஒதுக்கப்பட வேண்டும் என்ற செய்தியை தந்தார்கள். அதை அன்று முதல் இன்று வரை தெளிவாக நாம் கடைபிடித்துக் கொண்டோம் என்று சொன்னால் அதனால ஞானவேலுவருக்கு தான் நான் நன்றி சொல்ல வேண்டும். ஒருவர் பொறுப்பு அதிகம் வருகின்ற பொழுது அவர் தலையிலே சற்று கூட கனம் ஏறிவிடாமல் எப்பொழுது மனிதராக இருந்தபடியே அவர் எப்பொழுது மனிதராக இருக்கப்பட வேண்டும். நான் கூட அப்படிதான் இருக்கேன். அப்பப்போ எங்க நிர்வாகத்தை சோதிச்சுக்குவேன். எனக்கு ஏதாவது மாற்றம் தான் சொல்லியிருங்க அப்படின்னு சொல்லுவேன். காரணம் ஏன்னா எப்பவுமே தன்னை அறியாம நம்ம தான் தலைவர், நம்ம தான் நினைச்சுன்னு சொன்னா நம்ம இருக்கிற சகோதரர்கள் பாசம் விட்டு போயிடும். தலைவர் என்று ஒரு பொறுப்பு, அதுக்கு தான் அந்த அடையாளம் தான் தலைவர். ஆனால் உங்களில் ஒருவராக நம்மளில் ஒருவராக செயல்பட்டால் மட்டும்தான் இந்த அமைப்பு வலிமையாக இருக்கும், செழிப்பாக இருக்கும். அந்த அடிப்படையில் செயல்படக்கூடியவர்கள் தான் ஞானவேலு. ஆகவே ஞானவேலு பயணம் செய்கின்ற நிர்வாகி என்கிட்ட கூட சொன்னார், மண்டல தலைவர் பொறுப்பேற்றவுடன் மாவட்ட தலைவர் யாரை தேர்வு செய்து கேட்டார். நான் சொன்னேன், அவசரப்படாதுங்க. மாவட்ட தலைவர் என்று சொன்னால் மாவட்டம் முழுவதும் சுற்றி வர வேண்டும். அதற்குரிய பயணம் செய்யக்கூடிய ஆளை தான் நாம் தேர்வு செய்யப்பட வேண்டும். ஆகவே நீங்கள் பொறுப்பேற்ற அன்றை ஒரே நாளில் இந்த வேலை வைக்கக்கூடாது. இதை நீங்க செஞ்சிருக்க. ஒரு 3 மாதம் அவகாசம் எடுத்துக்கணும், தப்பு இல்லை. 3 மாதம் அவகாசம் எடுத்த பிறகு உங்களுடைய மாவட்ட தலைவர், செயலாளர், பொருளாளர் யார் என்று யாருமே சொல்லாதங்க. நீங்க தேர்வு செய்யறால என்ன செய்யக்கூடாது, அவங்க கிட்ட போய் சொல்லிடக்கூடாது நீங்க தான் தலைவராக தேர்வு செய்ய போறேன்னு சொல்லி. சப்போஸ் மாறினா மனசு வருத்தப்படும். ஆகவே நிர்வாகி லிஸ்டை கையில் வைத்துக் கொண்டு சென்னைக்கு நீங்க வருகின்ற பொழுது நான் உங்களோட பொதுச் செயலாளர், பொருளாளர், தலைமைச் செயலாளர் போன்றவர்கள் ஆலோசனை செய்து வேலூர் மாவட்டம் என்று சொன்னால் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்புக்கு எந்த போராட்டம் வேலூரில் வைத்தால் அது வெற்றி பெறுவது நிச்சயம். இதுதான் ஆகவேதான் எந்த நிகழ்வாக இருந்தாலும் வேலூர் ஒரு மைய பகுதியாக தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்புக்கு ஒரு திருப்பு முழுமையாக அமைந்த இடம். வேலூர் மாவட்டத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்றவர் தான் ஐயா ஆபூர் கிருஷ்ணன் அவர்கள். அதன் பிறகுதான் மண்டல தலைவராக பொறுப்பேற்றார்கள். அதன் பிறகுதான் திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்றார்கள். ஆனால் அவருடைய சாயம், நடை, பயணம், பூசல் என்பது வேலூர் மாவட்டத்துக்கு முன்மொழிந்தால் அவருடைய பயணங்கள் தொடங்கி. ஆக வேலூர் மாவட்டத்துக்கு வரக்கூடிய தலைவர் யாராக இருந்தாலும் ஐயா ஆபூர் கிருஷ்ணனுக்கு பிறகு ஞானவேலுக்கு பிறகு இன்னார் என்று சொல்லக்கூடிய வகையில் அடைமொழியோடு பணிப்பு செய்கின்ற வகையில் இங்கு சிறப்பான சேவை செய்யக்கூடிய ஒருவர் தான் இதுக்கு வர வேண்டும். அப்படி யாராவது என் எதிரிலே இருப்பவர்களும் சரி, மேடையில் இருப்பவர்களும் சரி, வேலூரை சார்ந்தவர்கள், வாய்ப்புள்ளவர்கள் பேரை பதிவு செய்யணும். யாருக்கு செய்யுங்க? மண்டல தலைவர்கிட்ட பதிவு செய்யுங்க. பதிவு செய்கின்ற பொழுது ஒன்றை மட்டும் நினைச்சுக்கிறேன், வணிகர்களுக்கு எந்த காரியத்தை செய்கின்ற பொழுதும், எந்த வேலை செய்கிற பொழுதும் தியாக உணர்வோடு நீங்கள் செய்ய வேண்டும். அதுல என்ன இருக்கக்கூடாது? வியாபாரம் இருக்கக்கூடாது. நான் வியாபாரம் நிறைய செய்யறேன் தனிப்பட்ட முறையில். அதனுடைய எனக்கு சொந்தத்திற்காக, என் குடும்பத்திற்காக லாபம் வைப்பதற்காக தொழில் செய்யறேன்.
ஆனால் வணிகர் பேரமைப்பு நான் எப்பவுமே எங்க ஆபீஸ் போவேன், நீங்க எங்க இருக்கீங்க, என்னுடைய ஆபீஸ்ல இருக்குன்னு சொல்லுவேன். என்னுடைய ஆபீஸ்ல இருந்தா எனக்கு தெரிவதெல்லாம் வருமானம் மட்டும்தான் என்னால் கணக்கு பார்க்க முடியும், லாஸ் கணக்கு என்னால் பார்க்க முடியாது. ஆகவே நான் பேரமைப்பு வந்தா லாஸ் கணக்கு தான் பார்ப்பேன், வருமான கணக்கு பார்க்கவே இல்லை. காரணம், மாநில பொருளாளர் இருந்தா நான் பாக்கெட்ல கைவிட முடியல, பொருளாளர் செலவு பண்ணிடுவாங்க. யாருக்காவது வந்தா சாப்பாடு டீ காஃபி இருந்தா அவங்க கொடுப்பாங்க. அவங்க இல்லை என்று சொன்னா நான் என் பாக்கெட் காசை கொடுப்பேன், அது என்னுடைய செலவு. அப்படி எங்க இருக்கீங்க கேட்டார்கள், ஏன்னால் நம்ம ஆட்சியில் இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு கட்டிடம் என்பது தமிழகத்தில் இருந்த மூளை முடிவில் இருக்கின்ற ஒவ்வொரு சாமானியருக்கும் சொந்தமான கட்டிடம் தான் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு கட்டிடம். அதற்காக தான் மரியாதைக்குரிய ஐயா ஆம்பூசி கிருஷ்ணன் அவர்கள், நாங்கள் அதை கட்டிடத்திற்காக நன்கொடை பெறுகின்ற பொழுது நான் கட்டாயமா சொல்லுவேன், நான் அழுத்தமா பேசுவேன், தலைவர் நீ மேல வரக்கூடாது, 2 மாடி போவேன், 3ஆம் மாடி போவேன். ஏன்னா அவருக்கு கால் வீங்கி போயிருக்கும், நீ பார்த்துருப்பீங்க, நெருக்கமா உள்ளவர் நல்லா தெரியும், கால் வீக்கமாக இருக்கும். நான் வீக்கத்தை பார்த்து கட்டாயம் மாடிக்கு ஏறக்கூடாதுன்னு சரி தலையை ஆச்சுட்டு என் பின்னாடியே மேலே கட்டிட்டு 3ஆம் மாடி. அப்படி வசூலித்து கட்டப்பட்ட கட்டிடம் தான் கட்டிடம். ஆகவே நமது கட்டிடம் நம்ம கட்டிடம் என்று சொல்லுகிறோம். ஆகவேதான் இது தரமான நிர்வாகிகளை கொண்டு இந்த அமைப்பு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆகவேதான் எந்த இடர்பாடாக இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் எப்படி ஆய்வு செய்யப்பட வேண்டுமோ அதை எப்படி தீர்க்கப்பட வேண்டும் என்று கணக்கிட்டு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு தீர்த்துக் கொண்டிருக்கிறார். தீராத பிரச்சனைகள் இருக்கிறது, அதையும் தீர்ப்பதற்கு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு பெரும் முயற்சி எடுக்கும். எந்த வகையிலும் தீர்ப்பதற்கு கட்டாயம் செயல்படுத்தும் என்பதை திமிரி போன்ற வியாபாரிகளுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நிறைய பிரச்சனை அதை விடாம பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். நான் இல்லைன்னா பேராசிரியர் போவேன், பேராசிரியர் நான் போவேன். ஏன்னா என்னை விட பேராசிரியர் தடுத்த ஆளு. நான் ஒரு முறை தொலைபேசி பேசினா பேராசிரியர் பக்கத்துல இருந்து 10 முறை போடுங்கன்னு சொல்லுவார். அப்படி நம்மை தூண்டி கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகள் நம்மோடு இருக்கிறார்கள். ஆகவேதான் இந்த அமைப்பு இந்த ஆரோக்கியமாக இருக்கிறது. ஆகவே வரும் காலத்தில் இந்த அமைப்புகளை கட்டிக்காக்கப்படக்கூடிய நிர்வாகிகளாக நீங்கள் வர வேண்டும் என்பதோடு இப்பொழுது நம்ம இருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள் இந்த கார்பரேட் கம்பெனிகளால் நம்முடைய தொழிலுக்கு பேர் ஆபத்து அச்சுறுத்தல் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலமாக நேரடியாக விநியோகம் செய்ய தொடங்கி இருக்கிறார். 10 நிமிடங்களில் வீடு தேடி பொருள் வரும் என்பதை தொலைக்காட்சி ஊடகங்கள் மூலமாக விளம்பரம் செய்து அந்த தொழில் வேகமாக போய் கொண்டிருக்கிறது. ஆனால் அதை தாண்டி அமேசான், பிலிப்கார்ட், ரிலையன்ஸ் போன்ற நிறுவனங்கள் ஒரு காலகட்டத்தில் நாம் வெளிநாட்டு சக்திகளை மட்டும்தான் எதிர்த்து கொண்டிருந்தோம். உள்நாட்டு சக்திகளை எதிர்க்காமல் உள்நாட்டு வியாபாரிகள் என்ற அடிப்படையில் விட்டுவிட்டோம். அதனுடைய கோளாறு டிமார்ட் என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் கால் ஊன்றி இதுவரை 33 நிறுவனங்கள் தொடங்கி இருக்கிறார்கள். 17 நிறுவனங்கள் தொடங்குவதற்கு ஆயத்த பணியை செய்திருக்கிறார்கள். மேலும் 60 நிறுவனங்களை தொடங்குவதற்கு இடம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய 100 பிரான்ச். ஒரு பிரான்ச்சுக்கு ஒரு நாளைக்கு 1 கோடி வியாபாரம் சொன்னா 100 பிரான்ச்சுக்கு எத்தனை கோடி வியாபாரம்? 100 கோடி வியாபாரம். யார் வியாபாரம்? அதாவது வேலூர்காரங்க நினைப்பாங்க, எப்பா திருப்பத்தூர்லாம் திறக்கிறான் நமக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாங்க. திருப்பத்தூர்காரர் நினைப்பாரு வேலூர்லாம் திறக்கிறாங்க நமக்கு பிரச்சனை நினைப்பாங்க. ஆனால் எங்க இருந்தாலும் அதிகபட்சம் 50-60 கிலோமீட்டர் சுற்றளவுல தான் கடைகள் இருக்கும். எல்லா வீடுகளிலுமே 4 சக்கர வாகனம் இருக்கு. சனி ஞாயிறு ஆனா இப்ப எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, மக்கள்லாம் வீட்டுல யாராவது சமைக்கிறாங்களா பாத்தீங்களா? இப்போ நான் பில்டர்ஸ் பண்றேன், கன்ஸ்ட்ரக்ஷன். என்னுடைய ஒரு நண்பர் வந்து ஒரு பில்டர்ஸ் ஒரு காஸ்டப்ல எனக்கு ஒரு பில்டிங் அடி கேட்டார். என்ன காஸ்டப் கேட்டா அவர் கொடுத்த லிஸ்ட்ல கிச்சனே இல்லை. ஏங்க கிச்சன் இல்லையான்னு சொன்னேன். கிச்சன் வேண்டாம் தலைவர் சொல்றாரு. கிச்சன் இல்லா வீடு பாத்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிச்சன் பேட்டரி மாதிரி இந்த காபி டீ போடுறதுக்காக வந்து சின்ன கல்லு போட்டு ஸ்டார் கொடுத்தோம். வருங்காலங்கள் வந்து கிச்சன் இல்லாத வீடு நிறைய வரப்போகிறது என்பதை சுட்டிக்காட்டதான் இதை உங்க முன்னாடி எடுத்து. அப்ப சனி ஞாயிறு உங்களுக்கு சமைக்கிற வேலை இல்ல. அப்ப அவங்க எங்க போறாங்க? காரணத்துக்கு டிமார்ட்டிங் போறாங்க. போகும்போது நீங்களும் வாடிக்கையாளர்கள் தெளிவா சொல்லணும். முன்னாடி வச்சிருப்பான் ஒன்று கொண்டு ஃப்ரீ, ஒன்று கொண்டு இலவசம். கொள்முதல் செய்கின்ற பொழுதும் சரி, நீங்க ஜாக்கிரதையா கொள்முதல் செய்யுங்க. நல்ல கசைக்கு புளிஞ்சு வாங்குங்க. வேலுமுருகன் வருகின்ற பொழுது சொன்னார்,
ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய செயலாளர், நான் ஒரு பொருள் வாங்கினேன், சில பொருள்களை விலை வேறுபாடுகள் இருப்பதாக சொன்னாங்க. இதை நீங்களும் கணக்கிட்டு நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் போராட வேண்டும், நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் கடுமையாக உழைக்க வேண்டும், நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் பல தரப்புகளின் விலையை ஆய்வு செய்து எந்த விலையை குறைத்து வாங்க வேண்டும் அதை வாங்க வேண்டும். அதை தாண்டி ஒரு ஊர் இருக்கும், ஒரு 30 கடைகள் இருக்கும், மளிகை கடைகள். 30 கடைகள்ல ஒரு 20 பேர் கேஷ் கேரியா இருப்பாங்களா? அந்த 20 பேரும் இணைந்து கொண்டு கேஷ் கேரி ஒரே கொண்டுவராகும். கம்பெனிகள்ல வந்து ஆர்டர் எடுத்தா இந்த போ ஆர்டர் ஒரு பீஸ் 10 ரூபாய் விலை சொன்னா நம்ம அந்த 6 ரூபாய் கொண்டு பண்ண முடியும். ஆனா அதே பொருளை டிமார்ட்ல எவ்வளவு கொண்டு பண்ணுவான்? 4 ரூபாய் கேட்பான். ஆனா அவன் 5000 பீஸ் 10,000 பீஸ் ஆர்டர் கொடுப்பான். நீங்க 20 கடை சேர்ந்து 1000 பீஸ் ஆர்டர் கொடுங்க. வாங்குற விலைக்கு 1 ரூபாய் வச்சு விடுங்க. 6 ரூபாய்க்கு வாங்கி 7 ரூபாய் விடுங்க, தப்பு இல்லை, சேலஞ்ச் பண்ண முடியும். இப்படி நமக்கு நாமே பொறாமை உணர்வுகளை போக்கி நம்மை சார்ந்தவர்கள் நல்ல உயரமா இருக்கிறாப்பா, 4 மாடி பில்டிங் கட்டிட்டான், 2 கார் வாங்கிட்டான் சொல்லி அவனை எட்டி பார்க்காமல் அவனையும் உங்களோடு இணைத்துக் கொண்டு வேகமாக பயணம் செய்யக்கூடிய வழிமுறைகளை சங்கங்கள் செய்யப்பட வேண்டும். நிறைய சங்கங்கள்லாம் பாத்தீங்கன்னா பொதுக்குழு நடத்துறது இல்லை, ஆண்டுல நடத்துற சங்கம். மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், வேலூர் மாவட்டம், 4 மாவட்டத்தை உள்ளடக்கியதான் இந்த மண்டலம். எல்லா மாவட்ட சங்கங்களும் பொதுக்குழு நடத்த சொல்லுங்க. எல்லாருக்கும் மாநில தலைவர் கூட வேண்டியது இல்லைங்க, பொதுக்குழுக்கு மாவட்ட தலைவர் கொடுங்க. மாவட்ட தலைவர்கள் சப்ஜெக்ட் தெரிஞ்ச நிர்வாகிகள் 2 பேர் தயார் பண்ணுங்க. மாவட்டத்திற்கு சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்க 2 பேர் எதை பேச வேண்டும், ஜிஎஸ்டி பேச வேண்டும் என்பதெல்லாம் சுட்டி காமித்து வியாபாரிகள் மத்தியில் பேசி அவர்களை ஊக்கப்படுத்தணும். அப்பதான் உறுப்பினர்கள் தெரியும் நாம என்ன செய்யறோம்னு தெரியாது. இப்ப மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி கூட தீபாவளி பரிசு சொன்னார். மாண்புமிகு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை நான் சந்திப்பதற்கு எங்களை 5 நிமிடங்கள் ஒரு நேரம் ஒதுக்கி தந்தார்கள். நான் பேராசிரியர் ராஜ்குமார் அவர்கள், பொருளாளர் ராஜசேகர் உட்பட நிர்வாகிகள் எல்லாம் அந்த அம்மாவை சந்திச்சோம். 5 நிமிடம் என்பது 27 நிமிடமாக மாறிது. அவ்வளவு பிரச்சனை பேசணும். அன்றைக்கு தான் சொன்னோம், ஒரே வழியாக 5 இருந்து 7, 8 வரை போடுங்க, அதிகபட்சம் 10 வரை போடுங்க, ஒரே வழி. நான் கேட்டது ஈஸியா இருக்கும். சட்ட திருத்தத்தில் சட்டங்களை எளிமைப்படுத்துங்க. அப்படி இல்லை என்றால் அரசுக்கு வரக்கூடிய வருவாயை தாண்டி அரசு தவறான அதிகாரிகள் கஜனா நடந்துடும். அப்ப 2 அகமான அந்த அம்மா கேட்டாங்க. அப்ப நாங்க சொன்னோம் 5, 12 ஆக்குன்னு சொன்னோம். இப்ப சற்று மாற்றம் செய்து 5, 18 இந்த சட்டம் வரப்போகிறது. ஆகவேதான் 5ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் டெல்லிக்கு சென்று மாண்புமிகு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சந்தித்து இன்னும் பல்வேறு கோரிக்கைகளை தளர்வுகளை ஏற்படுத்த இருக்கிறோம். இந்த பயன் அவதான் வட்டி இதெல்லாம் எங்களுக்கு போட்டு தாக்கு பிடிக்காது. நாங்க கார்பரேட் கம்பெனியோடு மோதிக்கிட்டு இருக்கிறோம். நாங்க ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் அரசும் எங்களுக்கு பின்புலமாக சட்ட திருத்தத்தில் எளிமைப்படுத்த வேண்டும் என்று கேட்க இருக்கிறோம். கேட்கலாமா? அப்ப கேட்கணும்னா நம்ம அத்தனை பேரும் கையை எப்படி தட்டலாம்? இப்படி சட்டம் சாதாரணமா விக்ரமராஜா ஒரு நாள் சொன்னா கேட்குமா அரசு? கேட்காது. அத்தனை பேர் சேர்ந்து கொண்டால் கேட்கும். ஆகவேதான் ஒரு பெரிய உலகத்திலே பாத்தீங்கன்னா உலக ரவுடின்னு யார் சொல்றோம்? உலக ரவுடி யாரு? அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் உலக ரவுடி. அதுதான் உலகம். ஏன்னா எல்லாரும் கண்டலுக்குள் கொண்டு நினைக்கிறார். எதை வச்சு கொண்டு நினைக்கிறாரு? அரசு நாடு வளர்ச்சி பற்றி கொண்டு நினைக்கலங்க. வியாபாரத்தை வைத்து வியாபார போட்டி, வர்த்தக போட்டி உலகம் முழுவதும் கொண்டு வந்துட்டு இருக்க. அதான் இன்னைக்கு கூட பத்திரிகையில் சொல்லியிருக்க, உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்தவில்லை என்று சொன்னால் அதிகமாக வரி விதிப்பேன். நமக்கு விதிச்ச 20%. அதுக்கு பிறகு நம்ம அவர் சொன்னதெல்லாம் கேட்கலன்னு சொன்ன உடனே மீண்டும் 25%, 50%. நம்ம நாடு அதுக்கு சர்ச்சை நாடா? அதுதான் பாரத பிரதமர் அவர்கள் ரத்தன சுத்தமாக ஒரு வரியை சொன்னார், உள்நாட்டு உற்பத்தி பெருக்குவோம். நான் கூட இன்னொரு வரியை சேர்த்து சொன்னேன், உள்நாட்டு உற்பத்தி பெருக்குவோம், உள்நாட்டு வணிகளை பாதுகாப்போம். அதை தாண்டி நம் ஊரை சார்ந்த, நம் மண்ணை சார்ந்த வணிகளை பாதுகாப்போம் என்ற செய்தியை பேர் வைப்பு சொல்ல தொடங்கியிருக்க. அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு கல்லூரியில பேசுறேன். ஒரு 5000 பிள்ளைகள் இருந்தார்.
அவர்கள் மத்தியிலே பேசுகின்ற பொழுது அமெரிக்க நாட்டு பொருளை புறக்கணிப்போமான்னு கேட்டேன். அந்த பிள்ளைகளா இருந்துச்சு, ஒத்த குரல் சொன்னார்கள், புறக்கணிப்போம் என்று சொன்னார்கள். அதை தாண்டி அப்படி கொண்டு போனேன். எல்லா பிள்ளைகளும் ஆன்லைன்ல பொருள் வாங்குங்க, அது ஒரு பேஷன் ஆயிடுச்சு உங்களுக்கு எல்லாருக்குமே. ஆனா சற்று யோசிச்சு பாருங்க, பின்னாடி ஒரு 2-3 ஆண்டுக்கு முன்பு கொரோனா என்று தொற்று நோய் ஏற்பட்ட பொழுது இந்த ஆன்லைன் வர்த்தகம் காணாமல் போய்விட்டது, கார்பரேட் நிறுவனங்கள் காணாமல் போனது. ஆனால் உங்களை சார்ந்த, உங்க ஊரை சார்ந்த, உங்க தெருவில் இருக்கின்ற, உங்க சாலையில் இருக்கின்ற வணிகண்டால் நம் மக்கள் பாதித்து விடக்கூடாது, பசியால் ஒன்று போகக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு உங்களுக்கு எல்லாம் நோயை பற்றி தன்னுடைய வாழ்வே முடிந்து போனாலும் பரவாயில்லை, உணவு தர வேண்டும் என்று வீடு தேடி தந்தவர்களை நீங்கள் மறக்கலாமான்னு கேட்டேன். கொஞ்சம் அமைதியா இருந்தாங்க. ஒத்த குரல் சொல்லுங்கன்னு சொன்னேன், மறக்க மாட்டோம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். ஆகவே இது போன்ற அனைத்து செய்திகளும் மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும். வருகின்ற 30 தேதி 24 வருகின்ற 30 சனிக்கிழமை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை முந்தைய நாள் திருச்சியில நோட்டீஸ் வந்து எல்லாத்துக்கும் நோட்டீஸ் போயிடுச்சா இல்லையா ஐயா? நோட்டீஸ் வந்துச்சா ஐயா? பிரிச்சு படிச்சு பார்த்தீங்களா? இப்போ நோட்டீஸ் வந்திருக்கோம், வேலை பொழுது ஓரமா வச்சிருக்கோம். நிறைய சங்க தலைவர்கள் நோட்டீஸ் வந்திருக்கோம். சில தலைவர்கள் பிடிச்சு பக்கத்துல கொடுப்பாங்க. சில தலைவர்கள் என்ன செய்வாங்க, பிரிக்காம ஓரமா மூணு கைகளை சொல்லி வச்சிருப்பீங்க. தயவு செய்து அது போன்ற நிலைப்பாடு உள்ள நிர்வாகிகளை, நான் உங்க தம்பியா இருப்பேன், இல்லை அண்ணனா இருப்பேன், கட்டாயமா நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய வேர்வை துளிகள் தான் அந்த நோட்டீஸ் உடைய காசு. ஒரு நோட்டீஸ் மேல ஒரு ரூபாய். முதல் கட்டமா 2 லட்சம் நோட்டீஸ் வெளியே வந்திருக்கு, 2 லட்சம் ரூபாய். அந்த 1 ரூபாய் காசை நீங்க கிழித்து போனது மனம் வருமா? மனம் வராதுல்ல. அப்ப அந்த நோட்டீஸ எல்லா கடைகளும் கொடுத்து முடிந்த அளவுக்கு ஆட்களை அழைத்துக் கொண்டு காலை 10 மணி அளவிலே திருச்சிக்கு நீங்கள் வர வேண்டும். நீங்கள் வருவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் மாநில பொதுச்செயலாளர் கோவிந்தராஜனும் செய்து கொண்டிருக்கிறார். காலை உணவு, மதிய உணவு, உங்களுக்கு வரக்கூடியவர்களுக்கு குளிப்பதற்கு இடம், இதையெல்லாம் தயார் செய்து கொண்டிருக்கிறோம். அந்தந்த மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள், மேடையில் 4 மாவட்டம் இருக்கிறீங்க, மாநில துணைத் தலைவர், இணைச்செயலாளர் 20 பேர் வருவாங்க. இந்த லிஸ்ட் மண்டல தலைவர் மூலமாக தலைமைக்கு 2 தினங்களில் வர வேண்டும். நாளை தலைமை அமைச்சிலிருந்து எல்லா மாவட்டத்துக்கும் பேசுவாங்க. இறுதியாக மண்டல தலைவர் பொறுப்பேற்று இத்தனை பேர் வருகிறோம், இவ்வளவு வசதிகள் வேண்டும் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். அந்த போராட்டத்துக்கு பிறகு முற்றுகை போராட்டம் என்று சொன்னால் சாதாரணமாக எண்ணி விடாதீர்கள். லட்சக்கணக்கான வியாபாரிகள் குவித்தார்கள். ஆனால் 2026 என்ன நடக்க போகுது? 2026 என்ன நடக்க போகுது? அதை நோக்கி ஓடுறாங்களா? எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்களா? குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்று ஓட தொடங்கியிருக்கார். எதிர்கட்சியுடைய தலைவர் எடப்பாடியார் அவர்கள் நாம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார். மத்திய ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசு நாம் தமிழகத்திலே கால் கொண்டு வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு திரைப்பட நடிகர் கட்சி ஆரம்பித்து நான் உடனடியாக முதலமைச்சராக வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார். நான் சொல்றேன், நாம் அதுக்கெல்லாம் ஓடல. நாங்கள் அந்த ஓட்ட போயிட்டு நாங்கள் வரல. எங்களுடைய ஓட்டம் என்பது அன்றாடு எங்களுடைய ஜீவாம்சத்தை கழிப்பதற்காக, எங்களுடைய வாழ்வாத்தை காப்பதற்காக, வாழ்வுரிமை காப்பதற்காக தான் 30ஆம் தேதி அந்த போராட்டத்திற்காக நாங்கள் ஓட தொடங்கியிருக்கிறோம். அங்கு இருக்கின்ற லட்ச வணிகருடைய முகத்தை பார்த்த பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் யோசிப்பார்கள், ஆகா இதை எப்படி தடை செய்வது, இதற்கு என்ன ஆதாரம்? அதிகாரிகள் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம நாட்டு அதிகாரிகள்லாம் தமிழ்நாட்டை பிறந்தவங்க நிறைய பேர் அதிகாரிகள் இல்லாம போயிட்டாங்க. தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு பண்பாளர்கள், நம் மண்ணின் மைந்தர்கள் என்று இருக்கிற அதிகாரிகள் சில பேர் சைனாவிலிருந்து இறக்குமதி செய்த போல, பாகிஸ்தானில் வந்தது போல நினைக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் இந்த தொலைக்காட்சி ஊடகங்கள் கேட்பதெல்லாம், நாங்கள் இருந்தால்தான், நாங்கள் வரி கொடுத்தால் மட்டும்தான் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் தங்கு தடை இல்லாம கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே முதலமைச்சருக்கு நல்ல தகவலை தாருங்கள். அண்டை மாநிலம் கேரளாவில் ஒரு டிமார்ட் திறக்க முடியாது, ஒரு டிமார்ட்டுக்கு அனுமதி கிடையாது. ஆனால் நாம் நூல் மார்க்கு அனுமதி கொடுக்கிறோம். லட்சக்கணக்கான நம்ம வியாபாரிகளை அபகரிப்பதற்காக மும்பையை சார்ந்த முதலாளி டிமார்ட் உள்ளே நுழைத்து அபகரித்துக் கொண்டிருக்கிறார். இதற்கு நாம் அனுமதி கொடுக்கிறோம். அமெரிக்காவிலே நியூயார்க்கிலே ஒரு கவர்னர் இருக்கிறார்.
வால்மார்ட் என்ற தொழில் அவங்க நாட்டை சார்ந்தது. ஆனால் அதற்கு அனுமதி கிடையாது. அதற்கு அனுமதி கிடையாது. ஏன் அனுமதி கிடையாது என்று சொன்னால், இங்கு ஒரு வால்மார்ட் நுழைந்தால் 8 லட்சம் வியாபாரிகள் காணாமல் போவார் என்று அமெரிக்க நாட்டு கவர்னர் நினைத்ததை கூட நம் முதலமைச்சர் நினைக்க வேண்டாமா? நினைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அத்தனை பேரும் 30ஆம் தேதி வர வேண்டும். நம்மளுடைய வாக்கு பெட்டகம் ஒரு வழி வாக்காளரை உள்ளடக்கி இருக்கிறோம். நாம் யாரை நினைக்கிறோமோ அவர்தான் ஆட்சியில் அமர முடியும். நம்மை வாழ வைப்பவர் யார் என்று அடையாளம் காட்டக்கூடிய நாள் வருகிறது. ஆகவேதான் அந்த நாள் 30ஆம் தேதி பிறகு முதலமைச்சராக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, நம் நாட்டு வணிகளை பாதுகாக்க வேண்டும். இதற்கு என்ன திட்டம் தீட்ட வேண்டும்? அந்த மாநிலத்தினுடைய வியாபாரிகளை மாநில அரசு பாதுகாக்க வேண்டும் என்ற திட்டத்தை நாம் வெளியிட இருக்கிறோம். வருவீங்களா? எல்லாரும் திருச்சிக்கு வருவீங்களா? ஏன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க, டிமார்ட் தான் நாங்கள் பொருளை வாங்கி விற்கிறோம், எதுக்கு அதை போய் கடை போடணும்பாங்க. ஆனா இன்றைக்கு அந்த பொருளை வாங்கி நம்ம விற்போம். ஆனா அதே பொருளை அவன் திருப்பி என்ன செய்வான்? நேரடியாக அவன் டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்ப நம்ம நிலைமை என்னாகும்? அதை மனதில் வைத்துக் கொண்டு ஒவ்வொரு வணிகர்களும் தன்மானத்தோடு வாருங்கள் 30ஆம் தேதி என்று சொல்லி இன்று ஒவ்வொரு நிர்வாகிகளும் பேச இருக்கிறாங்க. குறித்த நேரத்தில் கூட்டம் நிறைவு பெறும். கட்டாயமாக இருக்கையிலிருந்து எழுந்து போகாம இன்னொரு 1.5 மணி நேரம் அதிகபட்சம் 1.5 மணிக்கு கூட்டம். அதான் எப்பவுமே சைவம் பிடித்தது பேராசிரியர் ராஜ்குமாருக்கு, அசைவம் பிடித்தது அந்த ஞானவேலுக்கு. 2 இணைஞ்சு இருக்கு. ஆக 1.5 மணிக்கு நீங்க எல்லாம் சாப்பிட போயிடலாம். 1:32க்கு நீங்க டைனிங் போயிடலாம். அதுவரை தயவு செய்து அமர்ந்து நிகழ்ச்சி நல்லபடியாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். முதலில் தலைமை உரையின் அடிப்படையில் நான் பேசியிருக்கிறேன். மீண்டும் நிறைவாக உங்களோடு பேசுவேன் என்பதை சொல்லி முதல் நிறைவு பெற்று தொடர்ந்து ஒவ்வொரு நிர்வாகிகளை அசோகன் பேச அழைக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். வரவேற்புரை, அதன் பிறகு குறிப்பாக வேலூர் நிர்வாகிகள் மற்றும் மாவட்டத்திற்கு வந்திருக்கின்ற நிர்வாகிகள் பேசியிருக்கிறார்கள்.